ஐயா நம்ம பேசினே இருக்கிறோம். இந்த பக்கம் யாரும் வராங்க. நிக்கவே முடியல. நாடகம் புள்ளுமா கண்ணும் தெரியல காதும் கேட்கல கல்யாணம் பண்ணி நடா பண்ண நல்லா இருக்கமா நல்லா இருக்கமா நல்லா இருக்கிறீங்க. உங்க நாட்டு மக்களால போய் நல்லா இருக்காங்களா? எந்த குறையுமே கிடையாது. மச்சான் நல்லா இருக்கீங்களா? ஐயா ஐயா எப்பயா வந்த? வந்து மச்சான். ஆமா மச்சான். நாட்டு மக்கள் எல்லாம் சவிக்கிறோம் மச்சான். கொண்டு வந்திருக்கு. கல்யாணம் வந்திருக்கானா? கல்யாணி மாமா சின்ன வயசுல மட்டும் தூக்குனேன். சின்ன வயசுல தூக்கலாமா? நீ எனக்கு பிடிக்கவே இல்ல. சின்ன வயசுல மட்டும் தூக்கிட்டு மா கல்யாணி கொஞ்சோண்டு பலா குடும்பம் அப்ப குட்டை இப்ப கூட பாக்கலாம். அவருக்கு அப்ப சின்ன வாயாந்தது புஞ்சா பெரிய வாயாந்தது அவருக்கே வாய் பேச அத்தையை பாக்கிறதுக்கு வந்தியா? அந்த பொம்பளை எனக்கு பிடிக்கல. நான் வந்ததுல இருந்து மூஞ்சி மோட்டை மேல எடுத்து வச்சுக்கிறேன். சாப்பாடுல சாப்பிடுறதுக்கு யாரு சாப்பாடு கொட்டின்னு சாப்பிடும். நாங்க தான் மூட்டை கட்டி எடுத்து. ஆமா ஒண்ணு பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கும். மாமா நீ அவளை டைவர்ஸ் பண்ணி நான் கூட உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவன் மூஞ்சி பாரு மாமா மோட்டை மேல எடுத்து வச்சுக்கிறான். நீ பண்ணி போடா. சொந்தக்கார வந்தா எப்ப வந்து எப்படிங்கற நல்லாங்கறேன்னு கேவனல்ல. நான் கேட்டேன். நீ மட்டும் கேட்டா போதுமா? செல்ல உனக்கு என்ன வேணுமோ நான் செய்யறேன்டா. ஐயோ அவன் மூஞ்சி பார்த்தா எனக்கு சோறு போற மாதிரியே தெரியல. லூசு கொண்டு வர கட்டுக்கோ கவர் போட்டு கட்டுக்கோ அத்தை. ஐயா இருங்க ஐயா. நான் இதுக்கு மேல நீங்க இருக்க கூடாது. ஏன்னா நீ சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணுமா. சின்ன குழந்தை. அதனால நாங்களா பெரியவங்க என்ன பேசி ஒரு முடிவு எடுக்கிறோம். இப்ப உள்ள வச்சு அவங்க விளையாண்டு இருக்கிறாங்க. நல்லா சாப்பிட்டியா இப்ப விளையாடு போ. எப்படிடா சொல்றேன் உனக்கு ஏன் பத்தாது மூட்டை கட்டி எடுத்து வந்து பக்கத்துல வச்சுக்கிறேன். இதுல எங்கடா எனக்கு பத்தாது மூட்டை உள்ள அடிடா. ஐயோ நில்லுங்க. பங்கு மட்டும் கிடையாது. கொட்டாலங்கற அத்தனை பேர் பங்கு இருக்குது. ஏய் யாரா சாப்பிடுங்க மூட்டை தேவையாங்க. அது இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுனா எதுக்குமே ஓடாது. கல்யாணி உங்க நாட்டுக்கு வந்துக்கிறோமே எங்க அப்பாவுக்கு கோட்டை வாங்கி கொடுக்க கூடாதா? மச்சான் மாதிரிலாம் வீட்டுக்கு வந்தா கோட்டை வாங்கி தராங்க. குடிக்கிறா கம்மனு கிடக்குறேன் அண்ணன் நீ ஆண்டி கேட்டு கிடக்குறேன். வந்தாக்கா எங்க அப்பா வாங்கிட்டு வந்து தராரா இல்லையா? அப்ப எங்க அப்பா வந்துக்கிறாங்களே நீ வாங்கி வந்து கொடுக்கணும். எங்க அப்பா குச்சிட்டு அந்த சாகடி அந்த உன்னை அந்த விஷயத்துல பார்ட்னர் இவங்க ரெண்டு பேரும் தான். உனக்கு என்ன வேணுமோ உனக்கு என்ன வேணுமோ அத்தனையும் என் மகள் செய்வா. மாமா இவளை சீக்கிரமா டைவர்ஸ் பண்ணிட்டு வா மாமா. சொல்லுங்க என்னண்ணா இது? பொண்ணு கேட்ட வந்து உன் மகள் ஜீவாவை. ஐயோ என்னடா சொல்றீங்க என் மகள் ஜீவாவா? ஐயோ அண்ணா 60 வயசு என்னுடைய மகளுக்கு 20 வயசு. என் மகளை நீங்க பெண் கேட்க வந்திருக்குன்னு சொல்றீங்களே இது நியாயமா நீதியா? சொல்லுங்களேன்னா சொல்லுங்க. என்னுடைய மகளை வாழ்க்கையை பார்த்தீர்களா அண்ணா? உன் மனசு மாறாதா? எதற்காக பிற்பட்டு பிடிவாதமா கேட்கறீங்க அண்ணா? என் மகள் நான் தர முடியாதுன்னா தர முடியாது. தர முடியாதா? ஆமா முடியுமா? முடியாதா? ஒரு தாலிக்கு நீ ஆசைப்பட்டால் உன் நாட்டு மக்கள் தாலி அறுப்பேன். ஐயோ மகளை நான் தரவில்லை என்றால் நாட்டு மக்கள் 1000 தாலி அறுத்து விடும் என்று சொல்லிவிட்டீர்களே அண்ணா. இந்த நாட்டு மக்களுக்காகவே என்னுடைய கணவர் நீதியோடு நேர்மையோடு ஆட்சி செய்து வருகிறாரே.
சொன்னேனே, அவருடைய பேரை கெடுப்பதற்கா இப்படிப்பட்ட வார்த்தை சொல்றீங்க? அண்ணா, உன் மனசை கொஞ்சம் மாத்திக்குங்கண்ணா. அண்ணா, தர முடியாதுண்ணா. அண்ணா, முடியாது. வேண்டாண்ணா, அண்ணா. அண்ணா, முத்தமரத்தினமே என் சித்த குழல் சித்திரமே மொழி பெட்டகமே விட்டிலியும் பிரிந்தாயோ மகனே. ஜீவா சொட்டு கண்ணீர் உனக்க சொர்க்கவாசல் படி எனக்க சொர்க்கவாசல் படி எனக்க. நல்லதுரை மாப்பிளை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கண்குளிரை பார்க்க வேண்டும் என்று பெற்றெடுத்து பாவி ஆசைப்பட்டேனே, அத்தனை இப்படி வீணாசையா போய்விடும் போல் இருக்கிறது. ஜீவா அண்ணா, மனம் இறங்காத சதிதா மனம் இறங்காத விரங்காத சதிதான மகன உன் வாழ்க்கையில் மகன உன் வாழ்க்கையில் ஆனால் உன்னுடைய தலைவிதி இரண்டாம் தாரமாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று உன் தலையில் எழுதிட்டு இருக்க அந்த ஆண்டவன். அதை மாற்றி அமைக்க யாரால முடியாது. இருந்தாலும் என் மகளை நாங்கள் தர முடியாதுன்னா முடியாது. நீ உயிரோடு இருக்கும் போது என் உனைய கழிச்சு வைக்கிற தாலி அறுத்துன்னு போயிட்டாயா? இது என் பொண்டாட்டி தாலியா? எல்லாம் முன்னால வந்ததுயா. தாலி அறுத்து வேகமா போனாமா? இருட்டுல பார்த்து தெரியாது, என் பொண்டாட்டி தெரியாது.
என் பொண்டாடி தாலி நானே அத்தாண்டு போறேன். யோ மச்சான், அந்த தாலி கட்டிக்கின்னு நான் என்ன சுகத்தை கண்டேன். அது நிமிந்தாலும் குத்துது, படுத்தாலும் குத்துது, உட்காந்தாலும் குத்துது. அந்த கைட்டி ஆணியில மடி வச்சுக்கிறேன். நீ சாவ போற. நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்யா. என் பொண்டாட்டி போய் பத்தினி பார்க்க முடியுமாப்பா? நான் எப்ப சாவி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாத்துக்கிறேன். தாலி கட்டுறது எதுக்குயா? யோ மச்சான், இப்ப நீ வந்து கட்ட போறியா இல்ல பெட்டிக்கார விட்டு கட்டிக்கிட்டுமா? நான் ராசி இல்லாத நான் வேணா பெட்டிக்காரங்கிட்ட கொடுத்து கட்டிக்கோ. ஏற்கனவே 2 வச்சு ஆயிக்குவோம், 3வது 1 வச்சு ஆயிக்கு கிடப்பான். யோ மச்சான் வாயா வந்து நான் பண்ண போற என்ன பண்றீங்க? அண்ணா தாலி அத்த பாசனா அடா பாவிங்க, நான் ஒரே வார்த்தை தர முடியாதுன்னு சொன்ன காரணத்துல 1000 நாள் அழுத்துட்டீங்க. உன் பொண்டாட்டி தாலி நீ அர்த்த கையில வச்சுட்ட. இப்ப இருக்கிறது யார் தாலி அறுக்க போறீங்க? இப்ப நீ மறுபடியும் பொண்ணு கூட வச்சுக்க. உன் தாலி ஏன்டா இவ்வளோ தீவிரமா இருக்கிறீங்க நீங்க தாலி அறுக்க பசங்கள? அண்ணா என்னங்க எதற்காக பிடிவாதமா பேசிட்டு இருக்காரு? அண்ணா நீங்க போயிட்டு ஓய்வு எடுங்க. என் மக கிட்ட பேசி சம்மதம் நான் வாங்குறேன்னா ஐயோ சத்தியமா நான் என் மகளை உனக்கு தரேன். போயிட்டு வாங்க. நல்ல செய்தி இருக்கணும், நல்ல முடிவா இருக்கணும். இதுக்கு எத்தனால உங்களுக்கு என்ன வேதனை? ஐயோ தாலியா இருக்கிறேன்னு சொல்றாங்களே. ஐயா போலாமா? வாங்க போகலாம். எப்படியாவது சம்மதத்தை வாங்கி கண்ணே ஆகட்டும் அத்தான், நீங்க போயிட்டு வாங்க, நான் பேசி பார்க்கிறேன். மகளே ஜீவா. அம்மா அம்மா, என்னம்மா இது? அன்னிமலதை செந்தாமரை போல் வளர்ந்திருக்க வேண்டிய உங்களுடைய முகம் இப்படி வாடி கருத்து இருக்க வேண்டிய காரணம் என்ன? ஏனம்மா இப்படி சோகத்தோடு இருக்க வேண்டிய காரணம்? ஜீவா, உன்னுடைய தாய் மாமன் வந்திருக்காரு. தாய் மாமனா? ஆமா. சிங்க நாட்டிலிருந்து பிங்கள மாமா என்னுடைய தாய் மாமன் வந்திருக்கிறாரா? நாட்டுக்கு வந்திருக்காரு. அம்மா, அவரை பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. இப்போது அவரிடத்தை பார்த்து பேசிட்டு வருகிறேன். போய் வருகிறேன். ஜீவா, என்னம்மா இப்ப யார பார்க்க போற? உங்க அண்ணனை ஏன் தாய் மாமனை நான் பார்க்க போறேன். ஐயோ நீ அவசரப்படாத. என்ன 2 வாரம் இங்கதான் தங்க போறாராம். 2 வாரமா? ஆமா. காரணம் இல்லாமல் அவர் வரவே மாட்டாரி. ஐயோ என்ன காரணமாக வந்திருக்கிறார் என் மாமா? அவருக்கு கல்யாணமா? யாருக்கு? யாரு? உன்னுடைய தாய் மாமனுக்கு. என் தாய் மாமனுக்கு கல்யாணமா? ஆமா. என்னமா இது? விந்தியாக இருக்கிறது, வேலைக்காகவும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது வயதான கிழவனுக்கு யாரம்மா பெண் கொடுக்க முன் வருவார்கள்? ஏன் உங்க அண்ணனிடத்தில் சொல்லக்கூடாதா? நான் சொல்லி பார்த்தமா, பிடிவாதமா நான் திருமணம் செஞ்சுட்டு தான் போவேன்றாரு. அப்படியா? ஆமா. அப்படி என்றால் நம் நாட்டிலேயே ஒரு அழகான கிழவியை தேர்ந்தெடுத்து திருமணத்தை செய்து வைத்து விடுங்க. நீங்க அவங்களும் கூட போய் சேட்டணுன்றியா? அடி பாவி, சாகர கட்டியை தானமா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஐயோ சாகர கட்ட ஒரு 2 பேரும் போய் சேரட்டும். அவருக்கு பிடிக்கலையாண்டி. என்னது பிடிக்கலையா? கேள்வியா பார்த்தா எனக்கு வேணான்னு சொல்லிட்டாரு. ஏன் கேள்வி வேலைக்கு ஆகாதா? 16 வயசு பெண்ணு ஒண்ணுமா? 16 வயது பெண்ணா? இளஞ்சிட்டு மாதிரி பறக்கணும்ன்றாரு. இளஞ்சிட்டு அந்த பொண்ணு பறக்க இவரால பறக்க முடியுமா? எழுந்து நிக்கத்தான் முடியுமா? ஐயோயோ என் அண்ணன் அப்படி எல்லாம் சொல்றாருடி. திருமணத்துக்கு என்ன யாரை கேட்க வந்திருக்கேன்னு சொன்னேன். அது கேட்டு தினந்தேம சொன்னாரு. என்ன ஜீவா, இந்த நாட்டில் உள்ள பெண்கள் எனக்கு தேவையில்லை. தங்கச்சி, உன்னுடைய மக இருக்காளே ஜீவா, அவளையே பெண் கேட்க வந்திருக்கிறாரா? என்னப்பா இது? என்பு இடிவிட போகுது என்று நினைத்தி அது என் தாயில் வந்து விழுந்து விட்டதா? அம்மா, அந்த கிழவனை என்னால் மணக்க முடியாது தீர்த்து சொல்லிவிட்டீர்களா? என் மகளை தர முடியாது அண்ணா என்று சொல்லிவிட்டீர்களா? நான் எவ்வளவு மன்றாடி கேட்டேம்மா. அவர் பிடிவாதமா உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டார். நான் பெண் கொடுக்க மறுத்து விட்டால் நாட்டிலும் நாட்டால் 1000 தாலி அறுபடும் என்று கட்டாயம் சொல்லிவிட்டார். அதற்கு நான் பெத்த வினா என்னடி செய்ய முடியும்? இந்த 1000 தாலியை அறுத்து விடுவேன் என்று சொல்லிவிட்டார். ஆமாண்டி. ஏனம்மா திடீர் முடிவு அவருக்கு? இந்த பேராசை அவருக்கு எதற்கு? இந்த வயதில் திருமண ஆசை தேவையா? அம்மா, உங்கள் மகளை கொடுக்க முடியாது என்று சொல்லி விட்டீரா? சொன்ன பிறகு தாண்டி நான் திருமணம் செய்து கொள்ள முடியாதமா சொல்லிட்டாரு. இந்த பாவை மனசை தேத்திக்கிட்டு என்னுடைய அண்ணன் இடத்தில் நான் சத்தியம் செய்து கொடுத்து விட்டு உன்னையே தருவதாக முடிவெடுத்து விட்டேன். சொல்லிவிட்டீர்களம்மா. இதை விட உங்கள் கருத்தால் ஒரு விஷம் இருந்தால் இந்த பாவிக்கு கொடுத்திருக்கலாமே. அந்த கிழவனை
மணந்து நான் எப்படி அம்மா சந்தோஷமாக வாழ முடியும்? சற்று சிந்தித்து பார்த்திருக்க மாட்டீரா? பெத்த மகளை கண்ணை கட்டி கிணத்தில் தள்ளி விடுவதற்காக செல்லமாக வளர்த்தெடுத்தீர் அம்மா. ஐயோ தெய்வமே, எந்த கரத்தால் மார் மீதும் தோல் மீதும் இந்த பாவியை வளர்த்தெடுத்தீரும் அந்த கரத்தால் என்னை கொன்று விடுங்கள் அம்மா. ஜீவா என்னை கொன்று விடுங்கள் அம்மா. அப்படி சொல்லாதே. இந்த திருமணத்திற்கு என்னால் சம்மதிக்க முடியாது அம்மா. முடியாது. சொல்லாலே சுட்டி எரிக்கின்றாயே, வெந்த புண்ணில் வேலையை பாய்ச்சுவது போல ஒவ்வொரு கேள்வி ஆணித்தரமாக கேட்டு விட்டாயே. இதெல்லாம் என்னுடைய தலைவிதி தானா? நான் யாருக்கு என்னடி பதில் சொல்ல முடியும்? ஜீவா ஜீவா, ஊரும் இல்ல பேரும் இல்ல, உற்ற துணை யாரும் இல்லை, ஊருக்குள்ள உன்னை நம்பி இருக்கிறான். ஊரமில்ல பேரும் இல்ல, உன்னை துணை யாரும் இல்லை, ஊருக்குள்ள உன்னை நம்பி இருக்கிறான். கண்ணாரு எனக்கு பொன்னாரு, கண்ணாரு எனக்கு பொன்னாரு, அந்த கலையப்போ அது இப்போ வந்து சொந்த கதை சொல்லு, விட்டு போன என் கதை நெஞ்சுக்குள்ளே உன்னை நம்பி நெத்தியிலே பொட்டு வச்ச மத்தியில மச்ச பொட்டு வச்ச மத்தியிலே நெத்தியிலே பொட்டு வச்ச காரணத்தை புரிஞ்சு போராசா, விட்டு போன உதிர்ந்து போக வாசன ரோசா. மகளே ஜீவா, நீரிருந்த மீரிருக்கும், மீனிருந்த நீரிருக்கும், நீரிருந்த நான் இருப்பேன் தெரிஞ்சுக்க ராசா. நீரிருந்த மீரிருக்கும், மீனிருந்த நீரிருக்கும், நீரிருந்த நான் இருப்பேன் தெரிஞ்சுக்க ராசா. கண்ணாரு எனக்கு பொன்னாரு, கண்ணாரு எனக்கு பொன்னாரு, கண்ணாரு எனக்கு பொன்னாரு, அந்த கதையப்போ அது இப்போ வந்து சொந்த கதை சொல்லி, விட்டு போன எந்த கதை நெஞ்சுக்குள்ள நில்லு. உன்னை நம்பி நெத்தியிலே பொட்டி வச்ச மத்தியில மச்ச பொட்டு வச்ச மத்தியிலே நெத்தியிலே பொட்டு வச்ச காரணத்தை புரிஞ்சு போராசா, விட்டு போன உதிர்ந்து போக வாசன ரோசா. ராசாத்தி வீரத்தில கட்ட பொம்மை, ரோசத்தில உபேந்தோரே, தூரத்தில நீயும் ஒரு தேசிக்கிறாசா. மகளே ஜீவா, வீரத்தில கட்ட பொம்மை, ரோசத்தில உபேந்தோரே, தூரத்தில நீயும் ஒரு தேசிக்கிறாசா. சிங்கண்ணா எனக்கு தங்கண்ணா, சிங்கண்ணா எனக்கு தங்கண்ணா, உன்னத்தான் எண்ணி இந்த கண்ணி ஒரு சிந்து படிச்சேனே, உன்னத்தான் காண கண்ணி கண்ணு முடிச்சேனே, உன்னை நம்பி நெத்தியிலே பொட்டி வச்ச மத்தியில மச்ச பொட்டி வச்ச மத்தியிலே நெத்தியிலே பொட்டி வச்ச காரணத்தை புரிஞ்சு போராசா, விட்டு போன உதிர்ந்து போக வாசன ரோசா. ஐயோ ஜீவா, இந்த பாவி நான் எதை நினைச்சு நீ அழுவ? ஜீவா, உன்னை நினைச்சு நான் பார்ப்பதா? என் உடன் பிறந்த அண்ணன் நினைச்சு பார்ப்பதா? நாட்டு மக்கள் தாலி வாழ உயிரோடு இருக்க வேண்டும் என்ற பாவி நினைச்சு எழுகிறேன். இதை நினைத்த நான் வருந்துவதா? தெய்வமே, காலம் செய்த கோலம் தானா? என் வாழ்க்கையில் கடவுள் தந்த பாடம் தானா? இவர்கள் நினைத்து பார்த்த நான் இருப்பதில் இறப்பதை ஒன்று புரியாமல் இருக்கின்றேனே தாயி. எட்டி பார்த்தால நீ யாதர் வாழ்ந்தென்னே, தட்டி கழுத்தில் என்ன தான் வாழ்ந்த லாபம் என்ன? பாவைக்கு ஏற்பட்ட கதியோ பாவைகள்
அவர்கள் செய்த சதியோ படியினை சுமந்து வாழ்வேனோ பறிப்போடு உன் வாழ்வை நான் மீட்பேனோ தான் என்று அகப்பாவம் தரையில் வாழ்வதா அதை தடுக்க ஆள் என்று உண்மைகள் ஒழிந்ததா உப்புக்கள் வைரமாகுமா உண்மை ஒரு நாளும் அழியுமா கம்பன் விட்டு கட்டுத்தடியும் கவிப்பாடும் உன் கண்ணீருக்கு காலம் ஒரு நாள் பதில் சொல்லும் ஜீவா காலம் ஒரு நாள் பதில் சொல்லும் இந்த பாவி உன்னை 10 மாத சுமந்து படாத பாடுபட்டு நெத்தி தண்ணி நிலத்தில் விழ அந்த யமனோடு போராடி உன்னை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி நல்லதொரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து முன்னணிப்பு பின்னின்று அழகு பார்க்க வேண்டிய இந்த தாயே பெற்பட்ட ஒரு வாழ்க்கை தேடி தந்து விட்டேனே ஜீவா இந்த பாவி என்ன நினைச்சு நான் வாழ்வதா இல்லை என்னை சுமந்து 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து மண்ணில போட்டு விட்டு மறைத்து விட்டாலே என்னை பெற்றெடுத்த பாவி அவளை நினைச்சு நான் அழுவதா நான் யாரை நினைச்சு யாருக்கு நீ அழுவேன் இந்த பாவி எதற்காக இந்த பெண்ணாக பிறந்திருக்க வேண்டும் இந்த உலகத்தில் பெண்ணாக பிறந்தென்று நான் இருந்திருக்க கூடாதா ஜீவா இருந்திருக்க கூடாதா அம்மா எத்தனையோ கோயில் உண்டு எத்தனையோ சாமி உண்டு ஏஜாமி கிரிக்க கோயில் தேடி போனதில்லை கையெடுத்து கும்பிட்டுனா உன்கிட்டயே வேண்டிக்கிறேன் மெல்ல உயிர் பிழைச்சிவா அம்மா அம்மா மனசு பதறுதம்மா செல்லம்மா எழுந்திருச்சு மாமா ஒரு பெண்ணா பிறந்த பாவிக்கு பெற்ற தாய் இருந்தால் ஆறுதல் கூறுவாளே இந்த பாவி நான் தாயிடத்தில் முறையிடாமல் இந்த பாவி தனியாகி நிற்கின்றேனே அம்மா என்ன பெற்ற அம்மாவே ஏன் ஆசை